ஹாப்பி நியூ இயர் டு ஆல். என் பேர் சார்வானி. நான் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூ இயர் வந்து டெம்பிள் பார்த்துட்டு அம்மன் தரிசனம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன். தரிசனம்லாம் நல்லா முடிஞ்சது. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனாலும் 1 மணி நேரத்தில் தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு. இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். சென்னையிலேருந்து வந்திருக்கோம். காமாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ஜனம் அதிகமாக தான் இருந்து லேட் ஆயிடுச்சு சாமியை பார்க்கறதுக்கு. ஆனால் திருப்தியாக இருந்துச்சு. புத்தாண்டு அதுவும் சாமி பார்க்கறதுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். புத்தாண்டு எப்படி இருந்தது? இந்த புது புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? என்னென்னலாம் வேணாம், இப்போ என்னென்னலாம் வேணும்னு எதிர்பார்த்து வேண்டியிருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கடந்த காலத்துக்கு ரொம்ப இதுவாக தான் இருந்தோம். இப்போ இதுக்கு மேலே நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். புத்தாண்டு எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். ஆமா, இந்த ஆண்டு எப்படி நீங்க வேண்டியிருக்கீங்க? அதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறோம் சாமியை. நாங்கள் ஓசூர்லேருந்து வந்திருக்கோம். 2024 வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2025 நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக மக்கள்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அம்மாவை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்திருக்கோம். தரிசனங்காக வந்தால் நல்ல தரிசனம் நடந்துச்சு. இந்த வருஷம் நல்லா போகணும்னு சாமியை வேண்டிக்கிட்டோம். கடந்த ஆண்டு எப்படி இருந்தது? அந்த இயற்கை பேரிடர்லாம் எப்படி இருந்தது? இந்த ஆண்டு நல்லா இருந்துச்சு. இந்த ஆண்டு அதுக்காட்டியும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். முதல் முறையாக இந்த கோயிலுக்கு இப்பதான் வந்திருக்கோம். சாமியை புத்தாண்டுல பார்த்தாதான் அந்த வருஷமே நிறைவாகும். அதனால சாமியை பக்கம் வந்தோம். கூட்டம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கடந்த ஆண்டு எப்படி இருந்தது? இந்த ஆண்டு எப்படி? கடந்த ஆண்டு நான் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தது கிடையாது. இப்பதான் முதல் முறையா வரேன். மக்கள் எல்லாரும் இந்த கோயிலை கொஞ்சம் பெருமையா சொல்றதுனால சரி இந்த வாட்டி வந்துட்டு. நாங்க விழுப்புரத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு காஞ்சிபுரம் கோயிலுக்காக வந்திருக்கோம் சாமி கும்பிடுறதுக்கு. தரிசனம் நல்லா பண்ணோம். நல்லா இருக்கு. கடந்த ஆண்டு எப்படி இருந்தது? இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையணும்? இந்த ஆண்டு நல்லா எல்லாருக்குமே அமையணும்னு நினைக்கிறேன். நல்லபடியா எல்லாருக்கும் நடக்கும். ஹாப்பி நியூ இயர். நான் ராணிப்பேட்டை மாவட்டம் பூட்டுத்தாக்குலேருந்து வரேன். 2 hours டிராவல் பண்ணி வந்தோம். ரொம்ப நேரம் ஆயிடுமோன்னு நினைச்சோம். ஆனால் ஒரு 1.5 hours பார்த்துட்டோம். நல்லா பார்த்தோம். நல்லா வேண்டிக்கணும். நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நம்புறோம். அம்மாவை நம்புறோம். காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் தேவஸ்தானத்தில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சிறப்பு தரிசனத்துக்காக ரொம்ப பேர் நல்ல கூட்டம் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து சௌகரியமாக தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பாக ஏற்பாடுகள்லாம் பண்ணி கியூவில் எல்லாம் கட்டி ஒரு வழியாக போக முடியாத ஏற்பாடு பண்ணி இதில் இங்கே வந்து ஒரு டிக்கெட்டு சிறப்பு தரிசனம் ஒன்று கிடையாது. ஒரு முக்கிய நபர்கள் வந்தால் மாத்திரம் அவங்களுக்கு மாத்திரம் சரியாக ஒரு வழி வச்சுருக்கோம். மற்றபடி அந்த வழியில் வேறு உத்தரவு இல்லை. ரொம்ப சௌகரியமாக ஜனங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. காலம்பரை 5:30 மணிலேருந்து கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருவங்களுக்கு பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். குடிநீர் வசதியெல்லாம் ஏற்பாடாக இருக்கு. கியூவில் நிற்காதபடி எல்லாரும் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து எல்லாம் கியூ மூவ் ஆகிறத பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. ஜனங்கள் நல்லா தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பாவை தரிசனம் பண்ணி இந்த வரும் 2025 வருஷம் லோகக்ஷேமமாக இருக்கணும். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்லா சௌகரியமாக இருக்கணும். தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சி எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்து 2 மணி நேரம் ஆகுது. சாமி தரிசனம் பார்க்க விட்றாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக வர்றாங்க. 4 மணி நேரம் ஆகுது. மினிமம் 4 மணி நேரமாக தான் ஆகுது. கொஞ்சம் வேகமாக விட்டால் நல்லா இருக்கும். சாமி பார்க்க 4 மணி நேரம் நிற்கிறோம். ஆனால் சாமி பார்க்கறதுக்கு 1 செகண்ட் கூட நாங்கள் நிற்க விட மாட்டாங்க. சாமி பார்க்கத்தான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நிற்க விட்டால் நல்லா இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்தோம். அடியேன் திருநாமம் ஈஸ்வர் ராஜலிங்கம். இந்த கருணை கடலாகிய என் தாய் காமாட்சி அம்மனை பார்ப்பதற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடி அன்பர்களுக்கும் இந்த தாயினுடைய கருணை மிக பெரிதானது என்பதனுடைய மகத்துவத்தை இந்த பொன்னான நாளிலே நாம் கண்டுகளிக்க இங்கு வந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தாயினுடைய திருப்பாதத்தை பிடித்து எல்லோருக்காகவும் நாங்கள் வேண்டி மகிழ்வோம். புத்தாண்டிலே நானும் ஒரு ஜோதிடன்தான். ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் பார்க்க போனால் இந்த 2025 ஆண்டு உலகம் செழிக்கும். உன்னத நிலைகளை ஒவ்வொரு ஆன்மீக அன்பாளர்களும் சந்திக்க இருக்கிறார்கள். பக்தி வளர்ந்தால் அன்பு பெருகும். அன்பு பெருந்தால் கருணை பிறக்கும். கருணை பிறந்தால் இரக்கம் பிறக்கும். இரக்கம் பிறந்தால் தயவு பிறக்கும். இந்த பொன்னாளிலே இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்வோம் வாழ்விப்போம். சிவா, திருச்சிற்றம்பலம்.